வெல்கம் ஆல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 6a பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வேரியண்ட்டில் தான் வருது. 128GB நான் எக்ஸ்பேண்டபிள் டூயல் சிம் வருது. ஒரு நானோ சிம், இன்னொரு சிம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா டென்சர் சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா ரஃபாக எக்ஸ்னாஸ் 2100 ஈக்குவலாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு ஃபன் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த டென்சாருமே பார்த்தீங்கன்னா சாம்சங் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. 6GB ஃபோனுக்கு வந்து நல்ல லெவலுக்கு ஒர்க்கிங் கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆக்டா கோர் ப்ராசஸர் இருக்குது. இது கூடவே வந்து டைட்டன் M2 சிப் இருக்குது. ஸோ இதோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா 64 பிட்டில் இருக்குது. ஸோ இதோட ரேம் 6GB ஏற்கனவே சொன்ன மாதிரி. ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LDP DDR4Xல இருக்குது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 5G கேப்பபிலிட்டியோடு இருக்குது. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு OLED டிஸ்பிளே. இது வந்து 1080p சப்போர்ட் வந்து. இது சைஸ் பார்த்தீங்கன்னா 6.1 இன்ச் இருக்குது. பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 431 பிக்சல் per inch இருக்குது. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 82.21% இருக்குது. இது வந்து கொரில்லா கிளாஸால் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் டிஸ்பிளே இருக்குது. கேமரா பற்றி பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஒரு டூயல் கேமரா செட்டப்பில் இருக்குது. 12.2 மெகாபிக்சல் ஒன்று, இன்னொன்று 12 மெகாபிக்சல் அல்ட்ரா கேமரா. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக இருக்குது. வீடியோஸ் நல்லா எடுக்க முடியுது. அதே மாதிரி நைட் மோட் வந்து நல்லா இருக்குது. இந்த ஃபோனில் வந்து நைட் மோட் நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து HDR மோடம் கூடவே வருது. இந்த கேமரா என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 5x டிஜிட்டல் ஜூம் ஃபீச்சர் இருக்குது. ஆட்டோ ஃப்ளாஷ் அண்ட் ஃபேஸ் டிடெக்ஷன், அப்புறம் டச் டு ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 2160p வந்து 30 frames per secondலையும், அதே மாதிரி 1080p பார்த்தீங்கன்னா 60 frames per secondலையும் இருக்கும். ஸோ வீடியோ ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்டிமல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து. ஸோ ஃப்ரண்ட் கேம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேம் தான். 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேம் பற்றி பார்த்தலாம். ஃப்ரண்ட் கேம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஃபோக்கஸ் வருது. இதுலேயுமே வீடியோ ரெக்கார்டிங் வந்து 1080pல 30 frames per second எடுக்கலாம். கேமராவோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 80 மார்க்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ பேட்டரி பற்றி பார்த்துடலாம். பேட்டரி பார்த்தீங்கன்னா 4410 mAh இருக்குது. ஒரு 4 mAh ஃபாஸ்ட் சார்ஜிங் அவைலபிள் இருக்க பேட்டரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட்டோட வருது. இது பேட்டரி மார்க் பார்த்தீங்கன்னா 85 வாங்கியிருக்கு. ஸ்டோரேஜ் பற்றி பார்த்துக்கலாம். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128GB நான் எக்ஸ்பேண்டபிள் UFS 3.1 யூஸ் பண்ணுறாங்க. நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா 5G கேப்பபிளாக இருக்குது. டூயல் சிம் ஒன்று வந்து நானோ, இன்னொன்று சிம். இந்தியாவில் சப்போர்ட்டட் சிம் தான் யூஸ் பண்ணுறாங்க. நெட்ஒர்க் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 5G சப்போர்ட் ஆகுது, 4G 3G அது கீழே எல்லாமே இருக்குது. இதில் ப்ளூடூத் 5.2 யூஸ் பண்ணுறாங்க. வைஃபைமே பார்த்திங்கன்னா 5 GHz வரைக்கும் சப்போர்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ப்ராமிஸ் பண்ண மாதிரி அடுத்த 5 years வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட், 3 yearsக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 yearsக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபோன் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 11th May 2022 அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் ப்ரீ ஆர்டர் வந்து 21st July ஸ்டார்ட் ஆச்சு. சேல்ஸ் வந்து 28th July ஆரம்பிச்சிருக்கு. எல்லாமே இந்த வருஷம் தான். ஸோ இந்த ஃபோன் சூஸ் பண்ண ரீசன் பார்த்திங்கன்னா OLED டிஸ்பிளே நல்லா இருக்குது. டென்சர் சிப்செட் பவர்ஃபுல்லாக இருக்குது. 6GB ரேம் வந்து இப்போதைக்கு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஓகே. கேமரா நல்லா இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓகே. அப்புறம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 128GB அடிக்குவேட் தான். அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃபோன் வந்து வாங்கிறது நல்ல விஷயந்தான். ஏன்னா வந்து கூகுள் வந்து காம்பேக்டாக பண்ணிடுறாங்க உங்கள் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் இதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு. இந்த ஃபோனோட பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷாக இருக்குது, எர்கனாமிக் டிசைனில் இருக்குது. ஸோ சிப்செட் வந்து கேப்பபிள். அதே மாதிரி ஃபோன் பார்க்க நல்லாயிருக்கு, UI நல்லாயிருக்கு. இதோட கான்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கான்ஸ் பார்த்திங்கன்னா சார்ஜர் இல்லை பாக்ஸில் 18 வாட் சார்ஜிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. டிஸ்பிளே வந்து 16 Hz ஸ்டாப் பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி ஃபோனோட பேக் பார்த்திங்கன்னா ஸ்லிப்பரியாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ஃப்ரேம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை. 0 to 100% சார்ஜிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இதோட காம்பேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா S21 FE, அப்புறம் OnePlus Nord. ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா 32,999 வரைக்கும் வருது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வேணும்னு நினச்சின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.